ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு காமான என்விரான்மெண்ட்டில் அந்த மார்னிங்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே தோணுச்சு எல்லா நாளும் நமக்கு காலையில் இவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ கிடைச்ச நாளையும் கிடைச்ச நேரத்தையும் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடணும். நாங்கள் ரிசார்ட்டை புக் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து குட்டி குழந்தை கையில் இருந்ததுனால தான். ஏன்னா அவங்களை எடுத்துகிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறதாகட்டும், இல்லை க்ரௌடடான பிளேஸ்க்கு போய் வர்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. குழந்தைகளும் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, நமக்கும் அது பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆயிருங்கிறதுனால நம்ம ஸ்டே பண்ணுற இடமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியே போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வராது. முடிஞ்ச அளவுக்கு உள்ளேயே ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ண தான் பார்ப்போம். அதனால அப்படி ஒரு என்வரான்மெண்ட் வேணும்னு தான் வந்து நாங்கள் தேடி இந்த இடத்த சூஸ் பண்ணோம். வெளியே போகிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே வேண்டியது கிடையாது. நமக்கு அந்த திங்கிங்ல இருந்துமே வந்து ஒரு பெரிய ரிலீஃப். இந்த ரிசார்ட்டை ஒரு 11 o'clock எல்லாம் வந்து நாங்கள் வெக்கேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கிருந்து போறக்கே மனசு இல்லை, ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டே. இந்த வில்லாஸ் பக்கத்துலேயே வந்து பாண்டிச்சேரியோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கேலரி இருக்கு. ஒரு 1 hour அந்த கேலரி எல்லாம் வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு அடுத்த ரிசார்ட்டுக்கு மூவ் ஆகிட்டோம். நிஜமாவே இந்த என்வரான்மெண்ட்டுக்கும் அந்த என்வரான்மெண்ட்டுக்கும் டோட்டல் டிஃப்ரென்ஸ். நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது க்ளோஸ் டு பீச் அந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நாங்களும் சரி, இதை விட அந்த ரிசார்ட் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு க்ளோஸ் டு பீச் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தோம். காஸ்ட் வைஸ் இட் வாஸ் டூ ஹை, ஆனால் நாட் ஒர்த் ஃபார் மணி. க்ளோஸ் டு பீச் அப்படிங்கிற அந்த டேக்லைனுக்காக மட்டுமே அந்த காஸ்ட்டை வந்து போட்டு வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரூமில் ஜஸ்ட் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. அதை தாண்டி பெருசாலாம் இங்கே சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. நம்பர் ஆஃப் ரூம்ஸ் மட்டும் அந்த ரிசார்ட்டை விட இந்த ரிசார்ட்டில் அதிகமாக இருந்துச்சு. அதை தான் தட் காரிடார் எல்லாம் கூட அவ்வளோ க்ளீன்லேயே கிடையாது. ஸோ உள்ள எதுவும் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால வந்து சரி வெளியே போகலான்னு நினச்சிட்டு அன்னைக்கு இந்த ரிசார்ட்லேருந்து ஒரு 1.5 kilometer ரேடியஸில் சாண்ட் டியூன்ஸ் பாரடைஸ் பீச் இருக்கு. இது ஆகஸ்ட் 15th லாங் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால வந்து அந்த வீக்கெண்டில் அந்த 16th அன்னைக்கு பீச் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த ரிசார்ட் பக்கத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அப்படியே டிராஃபிக் ஜாமில் நின்ன மாதிரி மூவ் ஆகாமல் நின்றுட்டு இருந்ததை பார்த்துட்டு நாங்கள் வெஹிக்கிள் எடுக்காமல் சரி பை வாக்கே போயிடலாம்னு நினச்சிட்டு ஒரு பாதி டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு அங்கே நின்ன வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க்கிங்கில் பார்த்துட்டே திரும்பி வந்துட்டோம். இனி சான்ஸே இல்லை, நம்மளால நடந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த செகண்ட் டே ஈவினிங் வந்து ஒரு சொதப்பல் ஈவினிங் தான். சரி போனது தான் போச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் இருக்கிற டிராஃபிக் ஜாம் பார்த்தே எங்கேயும் போகிறதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் பாண்டிச்சேரி வந்துட்டு சாட்டர்டே ஈவினிங் மணக்குள விநாயகர் கோயிலையாச்சும் விசிட் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு 8 o'clock கிளம்பி போனோம். கோயில் 9:30 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுனால டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக போயிட்டு வந்தோம். மேங்கோ ஹில் லாஸ் ஷெரின் அப்படிங்கிற இந்த ரிசார்ட் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் ஒரு 25% கூட ஃபுல்ஃபில் பண்ணலை. மேபி அந்த ரிசார்ட்டை பார்த்துட்டு வந்த கண்ணுக்கு இது பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக நம்ம கூகுள் இமேஜஸ் ரிவ்யூஸ் இதையெல்லாம் பார்த்து புக் பண்ணுவோம். இல்லை சம்டைம்ஸ் அதே ஊரில் இருக்கிற ஒருத்தங்களை கேட்டு புக் பண்ணலாம் அப்படின்னா இதே ஊரில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து இந்த ரெசார்ட்டுக்கு வந்து ஸ்டே பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. ஸோ அவங்களுக்கும் இதை பற்றின ஒரு 100% ஐடியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம பர்சனலாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வரும்.